Hello my dear folks, welcome to Andy Vlog. Day 14 15 ரெண்டு தடவை ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போட்டுருவேன். எடுக்கும் போது பார்த்துட்டு வரணும்னு நினச்சா மறந்துட்டேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நண்பர்களே. என்ன நான் முடியும்னு சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா முடியும்னு சொல்கிறது தானே நம்மளோட பழக்கம் எப்பவுமே. கேவலமாக சிரிக்காதுன்னு சொன்னேன். நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அப்படியே என் கை இப்போவே வந்து சில பேர் படம் எடுத்துருப்பீங்க. அப்படியே என் கையை முறுக்கி பின்னாடி வச்சு எதுக்கு நான் இந்த வீடியோ போடல அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கல விஷயம். இருந்தாலும் நானே செல்ஃப் டாக்குமெண்டேஷனுக்கு நானே நினச்சிக்கிறேன். யாரும் 4 பேர் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் நம்ம நேற்று வந்து செம்ம தலைவலி வந்ததே கொஞ்சம் இல்லை. அதுவும் நம்ம வந்து ஜெயிச்சோம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன் இப்போ அப்படி பிடிக்கும் அப்படி வாய்ப்பு கம்மியாக பேசுகிறேன்னா போனது தெரியாது. அதனால தான் போகலன்னு வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன். அந்த வேலை வந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. வரும்போது தலைவலியோடு வந்தேன், வித் பசியோடு வேறு வந்தேன். எங்கள் வீட்டில் சமைச்சு வைக்கல, சாப்பாடு வாங்குறேன்னு அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் காண்டாகிட்டேன். சாப்பிட்டுட்டு எதுவுமே பண்ணாங்கன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு சிப்புன்னு தலையத்தை தேய்ச்சிட்டு போட்டு தூங்கிட்டேன். நான் நேற்று வீடியோவும் போடல, புக்கும் படிக்கல. ஒரு 4 நாள் கண்டினியூவாக பண்ணேன். 4 நாளில் 5 நாள் கண்டினியூவாக பண்ணேன். 6வது நாள் கட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி துண்டு தவறிடவே கூடாதுன்னு போட்டு உக்காந்துட்டேன். இன்றைக்கி ஒரு கண்டோட தான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க. என் மனசில் இருக்கிற பேசுகிற மாதிரி திரும்ப கருத்தூசி குத்துற மாதிரி வந்திருக்கேன். கருத்தூசியும் இல்லை, என்னோட பிஓவின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பழக்கம் போல் டே டைரியில் இருந்து கிளம்பிடலாம். டே டைரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரித்து குளிக்கவில்லை. எழுந்திரித்து பல் விளக்கி விட்டு டீ குடித்து விட்டு வீட்டை பெருக்கினேன். வீடு பெருக்கிட்டு துணி இருந்தது, துணி எடுத்து காய போட்டுட்டு வந்தேன். வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப் வந்து ஷார்ட்ஸ் அது இதுன்னு சும்மா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன் டிவியில். அப்புறம் போயிட்டு அப்புறம் வந்து கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு போட்டுட்டு திரும்ப எங்கள் அம்மா மிஷின் வந்து துணி அதை வந்து கையில் ஃபஸ்ட்டு துவைச்சது கையில் துவைச்ச துணி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மிஷின் வந்து துணி எடுத்து தனியாக வச்சாங்க. அதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு காய போட்டு வந்து அந்த ஓட்மீலை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். வந்து ஓட்மீல் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக 12:15 ஆகிவிட்டது. அப்போ பார்த்துக்கோங்க நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு. 12:45 ஆகிடுச்சு. அதுக்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஸ்க்ரோல் பண்ணேன். கொஞ்சம் நாளில் ஒரு 3 மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் டூம் ஸ்க்ரோலிங் அதிகமாக தான் இருந்திருக்கு. 3 மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணேன். 3:30 மணிக்கு அப்புறம் எங்கள் அம்மா திரும்ப வந்து சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு விட்டு ஒரு குட்டி நேப்பு. 5:30க்கு எழுந்தேன். 5:30க்கு எழுந்தேன். எழுந்திரிச்சு எழுந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி போட்டு குளிச்சுட்டு தலைக்கு குளித்தேன். அதனால தான் தலை நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. சாயந்தரமாக தலைக்கு குளித்தேன். தலைக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் வரியா அப்படி கேட்டாங்க. எங்கள் அண்ணன் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. எங்கள் அண்ணன் டைம் ஆகிட்டான். சரி, அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் போயிட்டார். சரி, செகண்டரி ஃப்ரெண்டு நம்ம எதுக்கு இருக்கோம் சரின்னு சொல்லிட்டு அதை தம்பி பையனை வந்து கூட்டினேன். தம்பி பையனை வேறு எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவோட செல்ல பேர் தம்பி பையனை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலில் பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கல் பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க. பொங்கல் பஞ்சாமிர்தம் பால் இது சாமிக்கு என்ன பண்ணாங்க அர்ச்சனை பண்ண பால் அவர் மேலே ஊற்றிட்டு அந்த பால் சேகரித்து கொடுப்பாங்க. அதுதான் அந்த பால் இருந்தது. அது கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எழுதிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சப்பாத்தி சுட்டாங்க. சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அண்ணன் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டு வேலண்டைன்ஸ் டேயில் கொஞ்சம் நேரம் என் கடலை போட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட கடலை போட்டு இப்போ வந்து திரும்ப உட்காந்து விட்டேன். வீடியோட செல்ஃப் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு புக்கை படிச்சுட்டு முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா திரும்ப போய் கடலையை கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைனா அப்படியே கப்பிச்சு போத்தின்ட்டு இருந்தேன். சரி, ஓகே. இவ்வளோ தான் இன்றைக்கான இது. பெருசாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுவும் பண்ணவில்லை, அதான் உண்மை. பட் அதான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி இது பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ரெஸ்ட்டு மோட்லேயே இருந்துக்கிட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில் வேறு ஆர்க்குன்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு வர போகிறேன். காலையிலேயே வேறு எடுக்கணும். காலையில் எத்தனை மணி? காலையில் தான் ஒரு 6-6:30க்கெலாம் எடுத்துக்கணும். எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 7-7:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்புனா தான் அங்கே 8-8:45 8:30க்குள்ளே அங்கே போக முடியும். 8:30க்குள்ளே அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு என்ன அவ்வளோதான். இன்றைக்கான இது முடிஞ்சிச்சு. நாளைக்கான இது சொல்லிட்டேன். நாளைக்கு போயிட்டு வந்து என்ன நடந்ததுன்றதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் உங்களுக்கு கெட்ட வார்த்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு குத்த போகிற கருத்தூசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லவ். இருங்க ஒரு நிமிஷம். டெம்ப்ளேட் எப்பவுமே தமிழ் போட மாட்டேன், ஆனால் இன்றைக்கி தமிழ் போடுறேன். வாட் இஸ் லவ் அப்சல்யூட் சினிமா. அது கை ஃபுல்லாக தெரிஞ்சுதான் கூட தெரில. இப்படி தான் திரும்ப வந்து ரீடேக் எடுப்பேன். ரீடேக் எடுப்பேன், எடுத்து நடுப்புற போட வாட் இஸ் லவ் அப்படின்னு அப்சல்யூட் சினிமா மாதிரி. இப்போதைக்கு என்னோடய புரிதலில் நானே இன்னும் பெரிய புரிதலாம் கிடையாது. நானும் இன்னும் வளரவும் இல்லை. நானே ஐம் ஜஸ்ட் 19 டீனேஜர் தான் நான். இன்றைக்கி இதுவரை ஒரு கூத்துனது அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் இந்த டீனேஜருக்கு. அதனால் என்னோடய தாட் ப்ராசஸில் ஒரு 3 வருஷம் நான் அந்த அந்த கடலுக்குள்ளேயே வந்து ஒரு 3 வருஷம் நீந்தி ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோவாக இல்லைனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைவராக மாறியிருக்கேன். அந்த சில பல இன்புட்ஸ் தூக்கினது உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? முதல்ல வாட் இஸ் லவ் அப்படின்னு வந்து போயிடலாம். அதனால் இது சொல்கிறதுக்கு நான் தகுதியாலும் நான் நம்புறதுனால நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு இதே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இல்லை அடுத்த வேலண்டைனாக கூட இருக்கட்டுமே, அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்குள்ளே என்னோடய மென்டாலிட்டி எப்படி மாறி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரி வர பேசாமல் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் லவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ யோசிக்கிறாங்க இந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு ஃபார்மே கிடையாது. என்னடா பூமர் மாதிரி பேசுகிறது கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். லிட்டில் பிட் பூமர் தான். அந்தளவுக்கு பூமரில் லிட்டில் பிட் தான் பூமர். ஸோ சொல்கிறேன் இந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு டெஃபினேஷனே கிடையாது. ஒருத்தருக்கு ஒன்று. இப்போ எங்கள் வீட்டிலேயே ஒரு எடுத்துக்கோங்களேன். எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கும். 3 பேருக்கு எங்கள் அம்மா இட்லி ஊற்றுறாங்கன்னா 3 பேருக்குமே 3 டைப் ஆஃப் இட்லி தான் பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரே இட்லி பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இதே எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் சண்டை கூட வரும். எங்கள் அண்ணன் எப்போ எடுத்தாலும் மேல் தட்டு இட்லி தான் எடுப்பான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மாவு இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும் மாவு. அவருக்கு அது பிடிக்கும். ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அது பிடிக்காது. ஓகேவா? எனக்கு எப்போவுமே செகண்ட் தட்டில் இருக்க இட்லி தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கரெக்டான இட்லி பக்குவத்தில் இருப்பாப்புல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சாஃப்டாகவும் லைட்டாக கொஞ்சம் அதில் வந்து தண்ணி இருக்கா மாதிரி நல்லா மெத்துன்னு இருப்பான். அவனை அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படி ஏதாச்சும் குழம்புலாம் அப்படி பிசைஞ்சு அடிக்கிறதுக்கு வசதியாக இருப்பான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அடித்தட்டு இட்லி தான் பிடிக்கும். ஏன் அடித்தட்டு இட்லி தான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மாவாகவும் ஒரு மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். அது எங்கள் அம்மாவுக்கு ஏன் பிடிச்சிருக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த இட்லி தான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கும். என்ன பேசுகிறாங்க எங்கள் வீட்டில் என்னன்னு தெரில. என்ன சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் இது. ஸோ யாரும் வந்து எதையும் என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் லவ். அவ்வளோதான். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இதுக்குள்ளே முதல்ல வர வில்லன் யாராக இருப்பாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அவன் இவன் அவன் இவன் பேரண்ட்ஸு கீரன்ஸு எப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வில்லன் நீங்களே தான். உங்களுக்குள்ளே வர எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இவ்வளோ சொல்கிறேன். நானே வந்து வார்ம் ஃபயர்லாம் கிடையாது. நானும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ள வந்தவன் தான். அந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் போடாத சண்டைகள் இல்லை, நான் ஆகாத டிப்ரெஷன் இல்லை, நான் பார்க்காத ஆன்சைட்டி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும், என்னை சரௌண்டிங்கில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஐ சி ஆல் த ட்ராமாஸ் அண்ட் ஆல் த ஆன்சைட்டிஸ் அண்ட் ஆல் டிப்ரெஷன்ஸ். பட் அதில் நான் கற்றுக்கிட்டது இது தான். ஓகேவா? முதல்ல இப்போ நிறைய பேருக்கு தோன்ற இது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு லவ்வை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம் இட்ஸ் கோல்டன் பீரியட். எதுவாக இருந்தாலும் ஐ எம் அக்செப்டிங் அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பேசலையா, சரி ஓகே அவங்க வேலையாக இருப்பாங்க போல் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிச்சு சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. அவங்க வந்து இது
சாக்லேட் வாங்கி தரேன்னா அது வந்து பெருசாக இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கரெக்டாக ஞாபகம் வரல, ஏன்னா அந்த பீரியட்லாம் நான் மறந்துட்டேன். அதனால தான் அவங்க கத்துனா கூட எதுக்கு கத்துறாங்கன்றதை யோசிச்சு இது பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு 3 மாதம் இஸ் அ கோல்டன் பீரியட். அப்படி இருப்பானுங்க எல்லாருமே, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே தான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து வர மிட் ஃபேஸ் இருக்கானுங்க தெரியுமா, அங்கே தான் எல்லாருமே அடி வாங்குறது. ரியல் ஃபேஸ் இது நிறைய இன்ஸ்டாகிராம் இதில் சொல்லுவாங்க தான், இருந்தாலும் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஃபேஸில் என்ன நடக்கும்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆகும். ஓகேவா? எல்லாமே உன் கண்ணுக்கு தப்பாக தெரியும். அவன் இது பண்ணிட்டான், எனக்காக இதை நான் அதை பண்ணுறான், அவன் பண்ண மாட்டான், இது எல்லா தாட்ஸுமே நெகட்டிவ் தாட்ஸ் லிட்டரலி சொல்ல போனால் எல்லாமே அந்த டைமில் தான் வரும். ஓகேவா? அப்படி வர இது வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் வித் அ குட் கம்யூனிகேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இவ்வளோ பேசுகிறேன் நான் 1 மணிக்கு மேலே இது எப்படியாது 11 மணிக்கெலாம் தூங்கி 11 மணி 10 மணிக்கெலாம் தூங்கியே பல வருடங்கள் ஆகிவிட்டது. 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் நான் லிட்டரலி சொல்ல போனால். எனக்கு வேலையே இல்லை, எனக்கு தூக்கமே அதாவது வந்து தூக்கம் வரல மீன்ஸ் படுத்தா தூங்கிடுவேன். பட் ஆனால் வந்து அந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஏதோ நைட்டு வேலை பார்த்துன்னு தூங்குற அளவுக்கு வேலை இருந்தேன்னா நான் போகிறது அங்கேயே தான் இருக்கும். அப்போவும் எனக்கு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகிடும். அவ்வளோதான். இருந்தாலும் நான் போவேன். காரணம் சொல்ல கும்மரிஷாக இருந்தாலும் பட் அதான் உண்மை. ஓகேவா? நான் போகிறேன்னா எப்படி சொல்கிறது, தேர் இஸ் சோல் வெயிட்டிங் ஃபார் மீ. அவ்வளோதான். பல நாட்கள் நான் இல்லாமல் அவள் ஃப்ரீயாக தான் இருப்பாள். ஓகேவா? அவள் ஃப்ரீயாக இருப்பாள், அவள் தூங்குவா, இருந்துப்பா, இட்ஸ் ஓகே குட். பட் நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பல நாள் வெயிட் பண்ண சொல் தான் அந்த சொல். ஸோ நீங்கள் எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் நான் அங்கே போய்ட்டு உட்காந்துருவேன். எனக்கு அங்கே போய் உட்கார்றது எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். ஓகேவா? பல நாள் நல்லா போய் உட்காந்துருக்கேன். பல நாள் தூக்கத்தில் அப்படி தூங்கின நாட்களும் இருக்கிறது. நான் ஒன்றும் உத்தமெல்லாம் கிடையாது, நானே ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து அதுதான் இந்த சிம்பிளாக சொல்லப்போனால் நான் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா வித் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறதா நான் இப்போதைக்கு கற்றுக்கிறது. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதை அவங்க தரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே கூட எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் சிப்ளிங்ஸோ யாராவது இருக்காங்களா? அப்போது நீங்கள் லவ் பண்ணுற பார்ட்னர் மட்டும் எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்க முடியும்? சிம்பிள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும். அப்படி இல்லை என்னால் மாற்றிக்க முடியலன்னா அதை அவங்கக்கிட்ட கன்வே பண்ணி அவங்கள புரிஞ்சிக்க வைக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? எப்போவுமே ரிலேஷன்ஷிப் இஸ் 50-50. நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் நாட் 50-50, இட்ஸ் 70-40, இட்ஸ் 100 அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 50-50. அவ்வளோதான். நீங்கள் ஒரு சில விஷயத்த அவங்களுக்காக மாற்றிக்கணும், அவங்க ஒரு சில விஷயம் மாற்றிக்கிறது தான் அந்த அழகே. இட்ஸ் அ பார்ட். அந்த பியூட்டி ஆஃப் லவ்ன்றதே அதுதான். பியூட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்புன்றதே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் அப்படி தான் இருக்கேன். இப்போ நான் அது கற்றுக்கிட்டது. இதே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா நான் எவ்வளோ சொல்லியிருப்பேன்றது எனக்கு தெரியாது. கடைசி ஒரு 6 மாதத்தில் நான் கற்றுக்கொண்டது இதுதான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணி வரலான்னு யோசித்தேன். பட் ஆனால் என்றைக்குமே ஸ்கிரிப்ட் பண்ணி உட்காரது ஏன் இன்றைக்கி மட்டும் ஸ்கிரிப்ட் பண்ணி உட்காரணும்னு தோணுச்சு. அதான் அப்படியே வந்து ஒரு அவுட்லைனே நான் பேசிகிட்டு இருக்கேன். சப்போஸ் புரியலைன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் சப்போஸ் யாராவது பார்த்து இன்றைக்கி பேசாதே போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் போடுங்க. நாளைக்கே திரும்ப எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வந்து என்னன்றதை சொல்கிறேன். ஓகே? இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளேயே இருந்துருச்சு, இந்த இதான் இது பண்ணி தான் நான் வந்தேன்னா ஓப்பனப்பாக இருந்தேன்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பனப்பாக இருந்து ஆமாம் ஐ எக்ஸ்பெக்டிங் திஸ் அப்படின்றத கன்வே பண்ணிட்டீங்கன்னா அவங்க மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால மாற்றிக்க முடியலன்னா அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ ஓப்பனாகவும் இருங்க.
ஓப்பனாக சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு நான் சொன்னேன் அந்த பிரேக்கப் ஆகிடும் இது பண்ணுறோம் நீங்கள் இவ்வளோ தான் நினச்சிருவாங்க. நான் அப்படி அவங்க நினச்சிட்டு அவங்க போகிறாங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் யூ. அவ்வளோதான். உங்களோட இந்த சின்ன இந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா நாளைக்கு உங்கள் லைஃப்பில் எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க? அவங்க கூட தான் நீங்கள் லைஃபே ஷேர் பண்ணி ஓட போகிறீங்க. எப்படி உங்கள் எல்லா சுச்சுவேஷன்ஸையும் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? சிம்பிள். ஸோ ஓப்பன் அப்பாக இருக்குதுங்க. ஓப்பன் அப்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு அனாயிங்காக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே யார் ஓப்பனாக நீங்கள் 2 பேர் தான் ஓட போகிறீங்க உங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக. ஸோ உங்கள் 2 பேருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அதுவே போதும். அவ்வளோதான். ஓகே, இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்லேயோ லைக்லேயோ போட்டு காட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது எனக்கு பேசுகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கண்டென்ட் நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்தீங்க. பார்க்காதவங்க கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி போடுறா அப்படின்ட்டு. யாருன்னு நான் சொல்ல விரும்பவில்லை. சில பேர் கேட்டாங்க, ஒரு 2-3 பேர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 2-3 பேர் கேட்டாங்க. அதனால தான் போட்டேன். அதனால தான் இன்றைக்கி இதை போட்டேன். இது ஓகே, இதே மாதிரி நல்லா இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலான்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, சரி. இன்றைக்கி இதை சொல்லிவிட்டு எல்லோரும் உங்கள் வேலண்டைனோட ஜாலியாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு லைஃப் லாங் வேலண்டைனோட ஹாப்பியாக இருந்து எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். சைனிங் ஆஃப். இளமாறன். பாய்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஷட்டர் சத்தியம் கிளம்புகிறேன்.